கருணாநிதி ஊருக்கு ஒன்றை கட்டினார். அதனால் ஏற்பட்ட இந்த ஆக்டோபஸ் குடும்பம், இந்த ஆக்டோபஸ் குடும்பத்துடைய அவமான சின்னமாக இருக்கக்கூடிய உதயநிதிக்கு தமிழகம் முழுவதும் உதய விழாவாம். என்ன கருமண்டாயுது. இப்போ இந்த உதய விழா ரொம்ப அவசியமா? வாட்டர் கேன் சப்ளையராக இருந்து இன்றைக்கு அமைச்சராக வந்திருக்கின்ற மா சுப்பிரமணியம் என்கிற மேரத்தான் சுப்பிரமணியம் குறித்து என்னுடைய இந்த பேச்சு என்பதனால சைதாப்பேட்டையிலிருந்து எனக்கு வந்து நிறைய மிரட்டல்கள் வரும். ஊருக்கே தண்ணி கேன் போட்ட உனக்கு நான் தண்ணி காமிச்சேன் 2016 ஞாபகம் இருக்குல்ல? கிட்டத்தட்ட 60 பேர் மருத்துவமனையில் உயிருக்கு போராடுகின்ற நிலைக்கு தள்ளப்பட்டு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் 3 பேர் இறந்து போய்விட்டனர். முதலமைச்சர் சென்றாரா? திரைப்படங்களுக்கு சென்று பார்த்து அந்த ரிவ்யூ எழுதக்கூடிய முதலமைச்சரால் அந்த மருத்துவமனைக்கு செல்ல முடியாதா? அந்த துணை பொம்மையாக இருக்கக்கூடிய உதயநிதியால் செல்ல முடியாதா? அப்ப இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாளர்களுக்குத்தான் நீ விழா எடுத்துக்கிட்டு இருக்கியா? தமிழகம் முழுவதும் நீ எப்ப எடுத்துக்கிட்டு இருக்க? வட மாவட்டங்கள் எல்லாம் வெள்ளத்தில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். ரோட்டில் நின்று நாங்கள் 2 நாட்கள் உணவே உண்ணவில்லை, குழந்தைக்கு பால் கொடுப்பதற்கு பால் இல்லை என்று சொல்லக்கூடிய இடத்துல நீ இந்த விழாவை எடுத்துக்கிட்டு இருக்க. அதுவும் தமிழகம் முழுக்க எடுக்கிற. தமிழ் மக்களுக்கு வணக்கம். உதயநிதிக்கு உதய விழா. இந்த விழாவை எடுப்பது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மேரத்தான் சுப்பிரமணியம். தமிழகம் கேள்விப்பட்டிருக்கிறது பல விழாக்களை. முக்கியமாக ராஜராஜ சோழனுக்கு எடுக்கக்கூடிய சதய விழாவை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதாவது ஆண்டுதோறும் நம்முடைய மிகப்பெரிய மன்னனாக நாம் போற்றக்கூடிய, உலகம் போற்றும் மன்னனாக இருக்கக்கூடிய ராஜராஜ சோழனுடைய நினைவாக சதய விழா என்று கொண்டாடப்படுவது வழக்கம். ராஜராஜன் ஊராக கோவிலை கட்டினான். ஊருக்கு ஒரு கோவிலை கட்டினான். அந்த கோவிலை வைத்து அந்த கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு என்னென்ன நன்மைகளை செய்ய முடியும் என்பதனை பொருளாதார ரீதியாக செய்தான். அதனால் அவனை நாம் கொண்டாடுகிறோம், அவனுடைய புகழ் பாடுகிறோம். இன்றைக்கும் அவன் எங்கே அடக்கம் செய்யப்பட்டான் என்பது கூட தெரியாது. ஆனால் அவன் ஏற்படுத்திய அந்த மாபெரும் பொக்கிஷங்களான தஞ்சை பெரிய கோவிலிலிருந்து பல்வேறு படைப்புகளை நாம் பார்த்து வருகிறோம். அதை இன்று வரையில் நாம் பாதுகாத்தும் வருகிறோம். ராஜராஜன் நான் ஏற்கனவே சொன்னதை போல ஊருக்கு ஒரு கோவிலை கட்டினான். கருணாநிதி ஊருக்கு ஒன்றை கட்டினார். அதனால் ஏற்பட்ட இந்த ஆக்டோபஸ் குடும்பம், இந்த ஆக்டோபஸ் குடும்பத்துடைய அவமான சின்னமாக இருக்கக்கூடிய இன்றைய தேதியில் அறியப்படுகின்ற வாரிசான உதயநிதிக்கு புகழ் மாலை சூட்டுவதற்குத்தான் தமிழகம் முழுவதும் உதய விழாவாம். என்ன கருமண்டாயுது. எதற்காக இந்த விழா? இந்த உதயநிதி என்ன சாதித்து விட்டான் என்பதற்காக இவனுக்கு இந்த விழா என்பது கேள்வி. இதற்கு சுகாதாரத்துறை அமைச்சர் கொடுக்கின்ற பதில் நம்மையே அசர வைக்கின்ற அளவில் இருக்குது. ஏன்னா சுகாதாரத்துறை அமைச்சரிடம் நாம் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? இங்கே மருத்துவமனைகளில், அரசு மருத்துவமனைகளில் அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் இருக்கிறது. பல்வேறு பிரச்சனைகளை, இடர்பாடுகளை சந்தித்து கொண்டிருக்கிறோம். ஒரு அரசு மருத்துவமனையில் ஒரு அரசு மருத்துவர் தாக்கப்படுகிறார், அடுத்த நாளே அங்கே மின்சாரமும் துண்டிக்கப்படுகிறது என்கிற அளவில் தான் இந்த மருத்துவமனைகளுடைய லட்சணம் இருக்கிறது அப்படின்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த சூழலில் இப்போ இந்த உதய விழா ரொம்ப அவசியமா? ஏற்கனவே நம்ம சேகர் பாபு குறித்து நாம் பேசியதற்கு வட சென்னையிலிருந்து இந்த உடன்பிறப்புகளான உளுத்தம் பருப்புகள் எனக்கு நிறைய கொலை மிரட்டல்கள்லேருந்து ஆரம்பித்து பல்வேறு மிரட்டல்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்ல வருவது என்னென்னா, இப்போ இன்னும் நெருங்கிட்டேன். அதாவது அதுவாது வட சென்னை. இப்போ நான் இருக்கிற பகுதிக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய சைதாப்பேட்டை வாட்டர் கேன் சப்ளையராக இருந்து இன்றைக்கு அமைச்சராக வந்திருக்கின்ற மா சுப்பிரமணியம் என்கிற மேரத்தான் சுப்பிரமணியம் குறித்து என்னுடைய இந்த பேச்சு என்பதனால சைதாப்பேட்டையிலிருந்து எனக்கு வந்து நிறைய மிரட்டல்கள் வரும். நமக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. என்ன மாசு மேரத்தான் சுப்பிரமணியம், உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் 2016 உனக்கு கிட்டத்தட்ட 6 மணி நேரம் தண்ணி காமிச்சேன். நான் ஊருக்கே தண்ணி கேன் போட்ட உனக்கு நான் தண்ணி காமிச்சேன் 2016 ஞாபகம் இருக்குல்ல? நீ தேர்தல் வேட்புமனு தாக்கல் செஞ்சுட்டு அந்த வேட்புமனுவை பரிசீலனை செய்வதற்கு ஸ்க்ரூட்டனிக்காக நீ வந்த பொழுது நானும் வந்திருந்தேன். ஒரு வேட்புமனுவை கூட ஒழுங்காக தாக்கல் செய்ய முடியாத வக்கற்ற நபர்தான் நீ.
அந்த வேட்புமனுவில் இருந்த குளறுபடியை ஒரு நாள் முன்னாடியே நாம் பார்த்துட்டு, அப்போ உனக்கு எதிராக நின்னது யார் அப்படின்னாக்கா அதிமுகவுடைய மூத்த தலைவர்களில் ஒருவரான பொன்னையன். அவர்கிட்ட போய் சொல்கிறேன், முன்னாடி நாள் நைட்டே போய் சொல்கிறேன், ஐயா இந்த மாதிரி இந்த வேட்புமனுவில் மிஸ்டேக் இருக்குது, இதை சரி செய்யணும், அவங்களால சரி செய்ய முடியாது, அதற்கான கால அவகாசம் என்பது முடிந்து விட்டது, ஸ்க்ரூட்டினிலேருந்து மாற்ற முடியாது. ஏன் மாற்ற முடியாதுன்னா, பரிசீலனையில் நீங்கள் எதையாவது ஒன்று நிரப்பாமல் விட்டிருந்தால் அதை நிரப்பலாம், ஆனால் ஒன்றை நீங்கள் அடித்து விட்டீர்கள் என்றால் அதை மாற்ற முடியாது. அதன் அடிப்படையில் இவருடைய இந்த வேட்புமனுவை நிராகரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். அவர் உடனே பொன்னையன், அவர் மூத்த தலைவர் இல்லையா, என்கிட்ட சொல்கிறார், பெரியம்மாட்ட கேட்கணும், சின்னம்மாட்ட கேட்கணும். நீங்கள் பெரியம்மா சின்னம்மாட்டெல்லாம் கேட்டு வரதுக்கு வரைக்கும் நமக்கு நேரம் கிடையாது. ஏன்னா அடுத்த நாள் காலையில் ஸ்க்ரூட்டினி பரிசீலனை. அதனால் நான் ஒன்று பண்ணுறேன், நானே இதை என்னன்றதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில், அதுக்கு முன்னாடி நைட்டே போய் ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டுகிட்டேருந்து நான் அப்ரூவல் லெட்டர் வாங்கி உள்ளே போகலாம், அந்த பரிசீலனைக்கு போகலான்னு சொல்லி கையெழுத்து வாங்கி, கடிதம் வாங்கி, ஆத்தரைசேஷன் லெட்டர் வாங்கி அவருடைய ஏஜெண்ட்டாக உள்ளே போகிறேன். உள்ளே போய் அமர்ந்த பொழுது, உன் கூட நீ பவுசாக வந்த, உன் கூட ஒரு 6-7 பேர் வந்தானுங்க, எல்லாம் குண்டானுங்க, ரவுடிங்க தான், பின்ன உன் கூட ஏன் இருப்பான். வந்த பொழுது அந்த வேட்புமனுவை நிராகரிக்க வேண்டும் என்று நான் எழுந்து சொன்ன பொழுது, உன் கூட வந்த அல்லக்கைகள் என்னை பார்த்து மிரட்டிய பொழுது நான் என்ன சொன்னேன் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், நீயும் பார்த்துக்கிட்டு தான் இருந்த. இதெல்லாம் வேற எங்கேயும் வெளியில் வச்சுக்கோங்க, சரியா? இங்கே தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இடம் இது. கேட்பதற்கான உரிமை எனக்கு இருக்குது. அப்போ கேட்பதற்கான உரிமை எனக்கு இருக்குன்னாக்க அதை ரிட்டர்னிங் ஆஃபீஸர் என்று இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரி இந்த முடிவை எடுக்கணும். அதை தேர்தல் அதிகாரி சொல்லட்டும். அவங்க பாவம் ஒரு லேடி, அவங்க இப்போ தான் புதுசு போல் இருக்குது, அவங்க பயந்துட்டாங்க. ஏன்னா இவனுங்கெல்லாம் ரவுடிங்க மாதிரி எழுந்து நின்று கத்துறானுங்க. சொன்னேன், ஏய் இது ஒன்றும் அண்ணா அறிவாலயம் கிடையாது, சரியா? உன் இஷ்டகருணாநிதிக்கெல்லாம் என்னை பார்த்து நீ கத்த முடியாது, மூட்டு உட்காரு. இது தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட இடம். இங்கே நான் கேள்வி கேட்குறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. இதோ இன்னொரு வேட்பாளருடைய அனுமதியோடு தான் நான் இங்கே வந்திருக்கேன், அதனால் என்ன நீ தடுக்க முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் 6 மணி நேரம் உன் வேட்பு மனுவை நிறுத்தி வைத்தார்கள். அப்போ எனக்கு நிறைய மிரட்டல்லாம் விட்டானுங்க. அப்போவே நான் சொன்னேன், உங்களால் முடிந்ததை பார்த்துக்கோங்க, எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. உனக்கும் நல்லா தெரியும், நீயும் என்னை பார்த்துட்டு தான் இருந்த. அதுக்கப்புறம் அப்போ ராகேஷ் லக்கானி தான் தேர்தல் அதிகாரி, தலைமை தேர்தல் அதிகாரி. அப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியாது, நீங்கள் என்னென்ன கைவிட்டு பண்ணீங்கன்னு தெரியாது. அதுக்கப்புறம் அந்த வேட்பு மனுவை நாங்கள் ஏற்கிறோம்னு 6 மணி நேரத்துக்கு அப்புறம் சொன்னாங்க. அப்போவும் எனக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டது நீதிமன்றத்துக்கு செல்லலாம்ட்டு. ஏன் கை காசு விட்டுலாம் நான் போய் கோர்ட்டில் போயெல்லாம் மன்றாட முடியாதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்தேன். இதான் உன் கதை. இல்லைனா அன்றைக்கே உன்னுடைய மனு, இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அன்றைக்கு இன்னும் பலமாக எனக்கு ஆதரவு ஆளும் தரப்பிலிருந்து வந்திருந்தால் உன்னுடைய வேட்பு மனு அன்றைக்கே நிராகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். இதான் உன் கதை. இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மிரட்டலுக்கெல்லாம் நம்ம பயப்படுவோம்னா கண்டிப்பாக பயப்படுவோம். ஏன்னா காலிகள், பொறுக்கிகள், ரவுடிகள் இவர்களை பார்த்தால் பயம் வரத்தான் செய்யும். ஆனால் அந்த பயத்தையும் கடந்து, அந்த பயத்தையும் தாண்டி இவர்கள் மீது இருக்கக்கூடிய அருவருப்பு, இவர்கள் மீது இருக்கக்கூடிய ஆத்திரம், இவர்கள் மீது வரக்கூடிய கோபம், அதுதான் நம்ம இங்கே பேச வைக்கிறது, வேற ஒன்றும் கிடையாது. அங்கிருந்து என் வீட்டிலிருந்து நடந்து வரும்பொழுது கூட இவர்கள் என்னை தாக்கலாம், என்னுடைய ஸ்டூடியோவுக்கு நடந்து வரும்பொழுது கூட இவர்கள் என்னை தாக்கலாம், என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். ஏன்னா ஒரு 4 நாட்களுக்கு முன்னர் நான் நடந்து வரும்பொழுது ஒரு லாயர் ஒருத்தர், ரொம்ப சீனியர் அட்வொகேட் ஒருத்தர் காரை நிறுத்திட்டு வந்து என்கிட்ட பேசினார், இது மாதிரி தனியாக நடந்து வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அப்படியெல்லாம் பயந்தால் வாழவே முடியாது. என்ன உனக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை, இல்லை இந்த பேட்டை ரவுடி சேகர் பாபுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை வச்சு நீ ஒரு 10 போலீஸை வீட்டுக்கு அனுப்புவ, தூக்கிட்டு போய் புழலில் உட்கார வைப்பீங்க. இதை கடந்து வேற என்ன செய்ய முடியும் நீ? ஆனால் இந்த இந்த உங்கள் மீது இருக்கக்கூடிய பயம் இருக்கு பாருங்க, இந்த பயத்தையும் கடந்து வரக்கூடிய கோபம், ஆத்திரம், அது எதனால் அப்படின்னா நீங்கள் நடந்து கொள்வதை வைத்துத்தான். நாம் வேங்கை வயலில் பார்த்தோம், மலம் கலந்த குடிநீர் குடிக்க வைத்தார்கள். எத்தனை பேருக்கு? கிட்டத்தட்ட ஒரு 3-4 வாரங்கள், எனக்கு தெரிந்து ஒரு 8 வாரங்கள் என்று சொல்லப்படுகிறது. 8 வாரங்களுக்கு மலம் கடிந்த குடிநீரை குடிக்க வைத்தார்கள் அந்த மக்களை. சமூக விரோதிகள் செய்தார்கள் என்று சொன்னீர்கள். இதுவரையில் அவர்களை நீங்கள் கைது செய்தபாடு இல்லை. யார் அதை செய்தார்கள் என்பதை தெரியாது. இதுவரைக்கும் உங்கள் உதவாநிதியும் அங்கே செல்லவில்லை, அந்த ஸ்டாலினும் அங்கே போகலை. இப்போ தலைநகரத்தில், சென்னையில், தாம்பரத்தில் என்ன நடந்திருக்கு? சமூக விரோதிகளாக உங்கள் கார்ப்பரேஷனே மாறிவிட்டது. சமூக விரோதிகளாக நீங்களே மாறிவிட்டீர்கள். நீங்களே கழிவு நீரை குடிநீரில் கலந்து விட்டீர்கள். கலந்து அந்த மக்கள் குடித்து கிட்டத்தட்ட 60 பேர்
மருத்துவமனையில் உயிருக்கு போராடுகின்ற நிலைக்கு தள்ளப்பட்டு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் 3 பேர் இறந்து போய்விட்டனர். முதலமைச்சர் சென்றாரா? திரைப்படங்களுக்கு சென்று பார்த்து அந்த ரிவ்யூ எழுதக்கூடிய முதலமைச்சரால் அந்த மருத்துவமனைக்கு செல்ல முடியாதா? அந்த துணை பொம்மையாக இருக்கக்கூடிய உதயநிதியால் செல்ல முடியாதா? அப்ப இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாளர்களுக்குத்தான் நீ விழா எடுத்துக்கிட்டு இருக்கியா? இதுதான் உதய விழா அப்படின்னு எடுத்துக்கிட்டு இருக்கியா? பரிதாபமாக இருக்கு, ரொம்பவே பரிதாபமா இருக்கு. அதாவது ஆண்டுக்கு 30,000 கோடி ரூபாய் அவனுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரே கொடுத்த ஒப்புதல் வாக்குமூலம் ஆண்டுக்கு 30,000 ரூபாயை கொள்ளையடிச்சிட்டு போனதை ஒரு சாதனைன்னு சொல்லி அந்த 30,000 ரூபாயிலிருந்து எச்சமாக விழக்கூடிய சில பல 1000 கோடிகளை எடுத்து வைத்துக்கொண்டு அந்த 1000 கோடிகளிலிருந்து சில பல லட்சங்களை இந்த கடைநிலை அல்லக்கைகளாக இந்த 200 ரூபாய் உளுத்தம்பருப்புகளுக்கு கொடுத்து அதை வைத்து நீ ஒரு கூட்டம் நடத்தி அந்த கூட்டத்தில் எங்களை அழைத்து எங்களை சுரண்டி 30,000 கோடி எடுத்துகிட்டு போனான்ற சாதனையை இங்கே நீ ஒரு விழா எடுத்து உதய விழா என்று பெயர் வைத்து அதில் பிசாத்து 100 ரூபாய்க்கு பெறாத ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்டை எங்கள்கிட்ட கொடுத்து அனுப்புறியே. ஒரு குவார்ட்டர் பாட்டிலுக்கும் 200 ரூபாய்க்கும் எங்களை கூட்டு வந்து அமர்த்தி உங்களை சுரண்டி அவன் கொள்ளையடித்து சென்றிருக்கிறான். அதுதான் அவனுடைய உச்சபட்ச சாதனை என்பதனை பெருமையாக நீ பேசக்கூடிய அளவிற்கு நாங்கள் பரிதாபமான நிலைக்கு சென்று விட்டோமே என்று நினைக்கும் பொழுதுதான் மிக கேவலமாக இருக்கு. நம்மை பார்த்தே நாம் கேவலப்பட்டு கொள்ள வேண்டும். இந்த கும்பலுக்காகவா நாம இப்படி ஒரு வாழ்க்கையை வாழணும்? இவன் கொடுக்குற பிளாஸ்டிக் பக்கெட்டுக்காக இவன் 30,000 கோடி அடிச்சுட்டு போறதுக்கு ஒரு விழாவும் எடுத்து அங்கே போய் நிற்கணுமா என்பதனை யோசித்து பார்க்க வேண்டியது நாம் தான். அப்போ இந்த விழாவை தமிழகம் முழுவதும் நீ எப்போ எடுத்துக்கிட்டு இருக்க? வட மாவட்டங்கள் எல்லாம் வெள்ளத்தில் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். ரோட்டில் நின்று நாங்கள் 2 நாட்கள் உணவே உண்ணவில்லை, குழந்தைக்கு பால் கொடுப்பதற்கு பால் இல்லை என்று சொல்லக்கூடிய இடத்துல நீ இந்த விழாவை எடுத்துக்கிட்டு இருக்க, அதுவும் தமிழகம் முழுக்க எடுக்கிற. இப்போ நம்முடைய கேள்வி இங்கே என்னன்னா, இவன் தூக்கி போடுற நமுத்து போன பிரெட்டுக்கும் அதுவும் ஊசி போன சோறை கொடுத்துருக்கான்னு எல்லா இடத்துலையும் போராடுறாங்க. அந்த ஊசி போன சோத்துக்கும் அல்லல் படுகின்ற இடத்துலையா இந்த மக்களை விட்டு வச்சிருக்கோம்? இதற்காகவா நாம் தமிழ் பெருமை என்று பேசிக்கொண்டிருக்கிறோம்? இதற்காகவா நாம் தமிழ்நாட்டின் பெருமை என்று பேசிக்கொண்டிருக்கிறோம்? இதை யோசித்து பார்க்க வேண்டியது நாம் தான். அப்போ என்ன எகத்தாளம் இருந்தால் நீ மக்களை எல்லாம் ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்டுக்கு கூட்டு வந்து இந்த உதய விழா என்கிற பேரில் இந்த உதவாக்கரைகளுடைய பெருமையை பேசுகிறேன் பேர் விழி என்று நீ நிகழ்ச்சி நடத்துவாய். டார்ச் லைட் வைத்து ஆபரேஷன் பண்றான். கேட்டா சொல்றேன், மின்சாரம் துண்டிக்கப்பட்டு விட்டது. மின்சாரம் துண்டிக்கப்பட்ட நிலையில ஜென்ரேட்டரும் பழுதாகி விட்டது. அதனால் அது நடந்து விட்டது. அது ஒன்றும் தப்பு கிடையாது. இது டார்ச் லைட்டை வைத்து ஆபரேஷன் செய்தது தவறே கிடையாது அப்படின்னு சமாளிப்பதற்கு ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர். சி, வெக்கமா இல்லை உங்களுக்கு? இதில் பெருமை பீத்தல் வேற. இது போன்ற ஒரு ஆட்சியை இதுவரையில் நாங்கள் பார்த்ததில்லை என்று மக்கள் சொல்கிறார்கள். யாரு? நம்ம பொம்மை. அதில் வேற இதை விடியாமூஞ்சிகள் எல்லாரும் குறை சொல்வார்கள். யார் விடியாமூஞ்சி? நீயும் உதவாக்கிற பிள்ளையும் தான் விடியாமூஞ்சிகள். நீங்கள் இந்த விடியா ஆட்சியில் நீயும் உன்னுடைய மகனுமான விடியாமூஞ்சிகள் இங்கே அமர்ந்த பின்னர் தான் 2,000 கோடிக்கு அரிசி காணாமல் போனது ரேஷன் கடைகளில். நீங்கள் விடியாமூஞ்சிகள், உங்களுடைய விடியாமூஞ்சிகள் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம்தான் இங்கே தமிழ்நாட்டில் பேரிடர் மட்டுமல்லாமல் செயற்கை பேரிடரான உங்கள் ஆட்சியின் காரணமாக மக்கள் கொத்து கொத்தா செத்து கொண்டிருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சி மரணத்திலிருந்து ஆரம்பித்து, போதை கலாச்சாரத்திலிருந்து ஆரம்பித்து, சட்டம் ஒழுங்கு சீர்குலைக்கப்பட்டதிலிருந்து ஆரம்பித்து, நீங்கள் தான் இந்த விடியாமூஞ்சிகள். நீங்கள் ஒழிய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அதனால் தான் நாங்கள் சொல்கிறோம், தயவு செய்து கொள்ளையடித்ததெல்லாம் போதும், இன்னும் பல தலைமுறைகளுக்கு சேர்த்து வைத்து விட்டீர்கள். தயவு செய்து விலகிச் செல்லுங்கள். நீங்களாக விலகிச் செல்ல மாட்டீர்கள். நீங்கள் தமிழகத்தை பிடித்த கருணாநிதி குடும்பம் என்பது தமிழகத்தை பிடித்த நிரந்தர ஒட்டுண்ணிகள். ஆனால் இந்த ஒட்டுண்ணிகளை அப்புறப்படுத்தி வீட்டில் அமர வைப்பதற்கான அத்தனை சக்தியும் இந்த மக்களிடம் இருக்கிறது. ஆவணம் செய்வீர்கள் என்பதுதான் நம் எதிர்பார்ப்பு. இது ஒவ்வொரு மேடையிலும் ஒவ்வொரு பேச்சிலும் நான் சொல்வதுதான். மக்கள் மீதுதான் நம்பிக்கை, மக்களை மட்டுமே நம்புகிறேன். நீங்கள் தான் இதற்கான விடிவை கொடுக்க வேண்டும். இந்த விடியா கும்பலை நீங்கள் தான் வீட்டிற்கு அனுப்ப வேண்டும். அதை நீங்கள் எப்பொழுது செய்ய முடியும் என்றால் 1.5 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் செய்ய முடியும் என்றாலும், நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் உங்களுக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டியதுதான் என் கடமை என்று நினைக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.